சென்சார் சான்றிதழ் வழங்கும் வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான இரு அமர்வு மேல்முறையீட்டு வழக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இந்த விசாரணையின் பொழுது சென்சார் போர்டு சார்பிலும் அதே போன்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோமேயானால் அவகாசம் அளித்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்சார் போர்டு சார்பில் ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 2 அல்லது 3 நாட்களாக அவகாசம் அளித்திருக்க வேண்டும் என்றும், ரிலீஸ் தேதியை பட நிறுவனம் முடிவு செய்துவிட்டதால் எங்களுக்கு அவகாசம் வழங்கவில்லை என்கிற அடிப்படையில் ஒரு வாதத்தை சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டது. மேலும் பட ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்ததே தவறு என்றும், படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் முடிவு ஜனவரி 5ஆம் தேதியை இணையத்தில் பதிவேற்றம் செய்ததாக சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதமானது வைக்கப்பட்டது. அதே போன்று படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் முடிவு தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரியும் என்ற ஒரு விளக்கத்தையும் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் நாங்கள் தவறு செய்யவில்லை என நிரூபிக்க தனி நீதிபதி வாய்ப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும், எங்களுக்கான கால அவகாசத்தை அவர் வழங்கியிருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி அட்வைசரி போர்டு படம் பார்த்தாலும் இறுதி முடிவை வாரியம் தான் எடுக்க வேண்டும் என்றும், படத்தின் நீளத்தை பொறுத்து படத்தை யார் பார்க்க வேண்டும் என்பது முடிவு செய்யப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பிலிருந்து வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஒரு படம் 72 நிமிடங்களுக்கு மேல் இருந்தால் சான்றிதழ் வழங்குவது பற்றி வாரிய தலைவர் முடிவு செய்வார் என்றும், அட்வைசரி போர்டு தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்கிற அடிப்படையிலும், தனி நீதிபதி முன் உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டதா என்பதை முதலில் முடிவு செய்வோம் என்கிற அடிப்படையில் ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்திருந்தனர். மேலும் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பல கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக புகார் கடிதம் எழுதியது யார் என்கிற அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். ஜனநாயகனுக்கு எதிராக சென்னை மண்டல அதிகாரி புகார் கடிதம் எழுதினார் என சென்சார் போர்டு தரப்பில் இருந்து பதிலானது வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாதங்களை இருதரப்பினரும் முன்வைத்து வந்தனர். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக இரு தரப்பு வாதங்களையும் வைப்பதற்கு அரை மணி நேரம் ஒதுக்கப்படும் என்று நீதிபதி ஒரு அனுமதியை வழங்கியிருந்தார். ஆனால் தொடர்ந்து சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக இரு தரப்பு வாதங்களும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நீதிபதியும் தன்னுடைய தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதன்படி அதாவது ஜனநாயகன் படத்தில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்ட காட்சிகள் நீக்கப்பட்டது உண்மைதானா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்துள்ளனர் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி ஒரே காட்சிகளை மீண்டும் மீண்டும் நீக்குவதில் என்ன சந்தோஷம் இருக்கிறது என்ன பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. இந்த காரசார விவாதங்களும் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதியும் குறுக்கிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அதன் அடிப்படையில் நீக்கப்பட வேண்டும் என்று கூறிய காட்சிகளை நீக்கிய பிறகு என்ன பிரச்சனை என பட தயாரிப்பு நிறுவனம் கேட்டிருந்தது. அதே போன்று பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில் அவசர சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு அவசர சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றும், அவசர சூழல் இருந்ததை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கூட மறுக்க மாட்டார் என்கிற அடிப்படையில் தயாரிப்பாளர் நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. இரு தரப்பு வாதங்களும் தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஜனநாயகனுக்கு சென்சார் சான்றிதழ் வழங்கும் அந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.